Hi friends, welcome back to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊர் ஸ்பெஷல் தான். பாலக்கோட் ஸ்பெஷல் முட்குலே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தவிர மற்ற ஊரில் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிட்டை சுத்ரியாங்காவது நான் கொஞ்சம் அங்கே இங்கே தேடி ஹைதராபாதி குசினில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குது அப்படின்னு பட் சேம் ரெசிபியில் வேறு அதே மாதிரி வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த ரெசிபி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. சரி, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். கோதுமை மாவு 1 கப்பு இந்த டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கட்டு சிறுகீரை, பெரிய வெங்காயம் 3, மிளகாய்த்தூள் 2 பத்த தேங்காய், உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மாவோடு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. மைதா ஹெல்த்துக்கு நல்லதில்லை, நம்ம கீரையோடு போடுறோம், நம்ம இன்னும் ஹெல்த்தியாக சமைக்கலான்றதுக்காக நான் கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உருட்டி போடணும். மிட்டை சுத்ரியாங்கு நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் அவ்வளோ மெலிசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால் கொஞ்சம் குட்டையாக தடியாக பண்ணால் போதும். தடியானா ரொம்பவே தடியாக பண்ணக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு துணியிலையோ இல்லைன்னா ஒரு முறத்துலையோ இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட் அப்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா மாவையும் அந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க, ஏன்னா எல்லாமே குக் ஆகணும். இந்த எண்ணெயில் தான் குக் ஆக போகுது, நம்ம தண்ணியெலாம் போட போகிறதில்ல. அதனால் அந்த 1 கப்பு மாவை எடுக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம கீரைக்கு எப்போவுமே கீரை பொரியல்லாம் செய்யும்போது வெங்காயம் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் பிங்கிஷ் கலராக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவுலேயும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதனால் இதில் பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கீரையை ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் போட்டுக்கணும். முட்குலே ஒரு லேயர், இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முட்குலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கீரையை திருப்பியும் போடணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பாலக்கோடில் நம்ம யூஸ்வலாக செய்கிற இட்லி தோசை மாதிரி அவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்வாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதெலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா கீரை தோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து போயிட்டு கீரையை பறிச்சுட்டு இதை செய்வாங்க அப்படின்னு. இப்போ எல்லாமே வீடாக மாறி போயிடுச்சு. பட் ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரை இருக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். எல்லா கீரையும் முட்குலையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே செட் ஆகுறதுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கீழே இருக்கிற வெங்காயம் இது எல்லாமே நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே அப்படிபடி நல்லா வெங்காயம் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு ட்ரையாக இருக்கும்போது தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது, தெளிச்சுக்கணும். தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா இது குக் ஆகிடும். மறக்காமல் ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நீங்கள் இன்னும் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா கூட ஓகேவாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கீரைலாம் நல்லா சுருண்டுடுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த முட்குலையை வந்து எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இல்லாமல் இந்த கொழுக்கட்டைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரைட்டான பதம், வெந்துடுச்சுன்னு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம 2 பத்தை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பத்தை தேங்காயையும் வந்து நல்லா துருவிட்டு இதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து அதே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட முட்குலே தயாராகிடும். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.